Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஜிஎஸ்டி கம்மியாக இருக்கிறது வந்து நடுத்தர மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு 4000 ரூபாய்க்கு திங்ஸ் வாங்குறோம்னா கிட்டத்தட்ட ஒரு 700-800 ரூபாய் நம்மளுக்கு சேவ் ஆகும். இந்த வரி குறைப்புனால நம்மளுக்கு ஒரு 700-800 ரூபாய் சேவ் ஆகும். ஸோ அதை வந்து இன்னொரு சேவிங்ஸ்க்கோ இல்லை வேற எதாக்காவது நம்ம யூஸ் பண்ண முடியும். அது வந்து நடுத்தர மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இந்த வரி குறைப்புன்றது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமொபைல்ஸ் துறையிலையும் வந்து வரி கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஏழை எளிய மக்கள்கள்லாம் வந்து கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, ஏசி வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அந்த கனவுகளை வந்து நிறைவேற்றிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது. ரொம்ப நல்ல விஷயம். எல்லா இப்போ டெய்லி யூஸ் பண்ணுற பொருளுக்கு வரி கம்மி பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. அப்புறம் அன்றாட பொருட்கள், அப்புறம் இந்த மெடிசனுக்கும் ரொம்ப வரி கம்மி பண்ணிட்டாங்க. 12% 5% கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. இன்னும் விலை குறைஞ்சிருக்கு. மெடிசனோட விலை மக்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக தான் இருக்குது இந்த ஸ்கீமு. இந்த டிவி ஃப்ரிட்ஜு வாங்குறவங்க இப்போ வந்து தீபாவளிக்கெல்லாம் வாங்குவாங்க. அது கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் பெனிஃபிட்டாக தான் இருக்குது. அப்புறம் இந்த சோப்பு, ஷாம்பு, இந்த பால் விலை குறைக்கிறதுன்னு சொல்லி பரவாயில்ல, மத்திய அரசு குறைச்சிட்டாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. அது இல்லாமல் வந்து இந்த மருந்து மாத்திரைலாம் ரொம்ப விலை கம்மி பண்ணிட்டாங்க. அதிகமாக வந்து நோயாளிங்க தான் இருக்காங்க நம்மளுக்கு. அதனால் வந்து மருந்து விலையெல்லாம் கம்மி பண்ணது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால் ரொம்ப மகிழ்ச்சி மத்திய அரசுக்கு. இப்போ ஜிஎஸ்டி கம்மி பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப அத்தியாவசியமான பொருட்களுக்கெல்லாம் முன்னாடி ரொம்ப ஜிஎஸ்டி இருந்ததுனால கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அது கம்மி பண்ணதுனால நிறைய சேவிக்க முடியுது. மளிகை சாமான்லேருந்து நிறைய செலவு பண்ணுறதா இருந்துச்சு. இப்போ அதுலேருந்து இந்த ஜிஎஸ்டி கம்மி பண்ணதுனால அதுலேயே எங்களால் நிறைய சேமிக்க முடிஞ்சுது. அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சின்னதாக பாருங்கள், கடை வச்சுருக்கிறோம். அதில் வந்து நாங்கள் மளிகை சாமானை வந்து ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்கு வாங்குறோம். இந்த ஜிஎஸ்டி குறைச்சதுனால வந்து எங்களுக்கு வந்து அந்த 500-600 ரூபா வந்து சேவ் ஆகுது. அது வந்து நாங்கள் வேற ஏதோ பொருள் வந்து வாங்குறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து குறைச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜிஎஸ்டி வரி குறைப்பு தொடர்பாக நெல்லை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இனி பார்க்கலாம். கட்டுமான பொருட்கள் அனைத்தும் இன்றையிலிருந்து 28%லேருந்து 18%ஆக குறைஞ்சிருக்கு. இதை நான் வரவேற்கிறேன். என்னுடைய கடை வியாபாரம் இதன் மூலம் பெருகும் என நம்புகிறேன். மத்திய அரசு இதுக்கு உறுதுணையாக இருந்து இதெல்லாம் குறைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதாவது குறிப்பிட்ட வருமானத்தில் வாழ்கிறக்கூடிய மக்களுக்கு இந்த விலை குறைவானது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும். இதன் மூலம் எல்லா மக்களும் சந்தோஷம் அடைவார் என நம்புகிறேன். நம்ம நாட்டு மக்களுக்காண்டி ஜிஎஸ்டியை வந்து குறைச்சிருக்கிறது வரவேற்கத்தக்கது. இதனால் வந்து கட்டுமான பொருட்கள், அடுத்து வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸு, பால் பொருட்கள், இது எல்லாமே கம்மியாக இருக்குது. இது வந்து மக்களுக்கு வந்து மிகவும் அவசியமானது. வெளிநாடுகளில் இருந்து நம்மளுக்கு ஏற்றுமதி இறக்குமதிக்கு வந்து அதிகமான வரி செலுத்தினாலும் உள்ளூர் மக்களுக்காண்டி ஜிஎஸ்டி குறைஞ்சது எல்லாராலும் வரவேற்கத்தக்கது. இது வந்து எல்லாருக்குமே மிகவும் மகிழ்ச்சியான விஷயமாக நான் கருத்து தெரிவிச்சுக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ப்ரீமியம் அதிக அமௌண்ட்டு செலுத்துறதுனால வந்து பே பண்ணாமே இருந்தாங்க. இதனால் பார்த்திங்கன்னா லேட்டாக பேமெண்ட் அவர் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துச்சு. அமௌண்ட் இல்லை, நான் லோன் வாங்கி தான் கட்டணும், ஜுவல் வச்சு தான் கட்டணும் அப்படின்ற நிலமையில் அவங்க இருந்தாங்க. இப்போ ஜிஎஸ்டி குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து குயிக்காக பே பண்ணுறேன் அப்படின்ற அந்த ரிசல்ட்டும் சொல்கிறாங்க. எங்களுக்கு அமௌண்ட்டு குறைஞ்சது ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவர் இப்போ ஒரு வெஹிக்கிள் வச்சிருக்கிற கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4-5 வெஹிக்கிள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் கஸ்டமர் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்குது. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.